ஒரு கொடூரம் நடக்கும், தட்டி கேட்டு போராட போனா அவங்களுக்கும் அதே கொடூரம் நடக்கும். நிர்பயா கேஸ்க்கு 7 வருஷம். ஒரு பெண்ணுக்கு அபியூஸ்மெண்ட் காலேஜ் கேம்பஸ்க்குள்ள அது அநியாயம் மட்டும் வேகமா நடந்துட்டு இருக்கு. நியாயம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்குது. ஆனா தலைமைக்கு மட்டும் தான் அந்த பொறுப்பு இருக்கா? ஏன் நமக்கு இல்ல? நம்ம செய்யற தப்பு தான் என்ன? அநியாயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு குரல் கொடுக்குறது, அநியாயம் நடந்து முடிஞ்சதுக்கு குரல் கொடுக்குறது. ஏன் அதை நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்க குரல் கொடுக்க கூடாது? அந்த எண்ணத்துல ப்ராஜெக்ட் SOS 100 அடிச்சா போலீஸ் வரும். அப்புறம் இதுக்கு விக்டிம்ஸ் யாருமே இதை யோசிக்காம இருந்திருப்பாங்க. இனி ஒருத்தர் விக்டிம் லிஸ்ட்ல சேராம இருக்கிறதுக்காக மாணவர்கள் உருவாக்கின ஒரு முயற்சி தான் ப்ராஜெக்ட் SOS. எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நாளைக்கே ஒரு ட்ரெண்ட் வந்தா டைவர்ட் ஆவதுதானே நம்ம வழக்கம். சோசியல் மீடியா பேசி மக்களை டைவர்ட் ஆகாம பாத்துக்கிறதுக்காக எங்களோட வாய்ஸ் இட் அவுட் குரூப்லயும் நீங்க இணையலாம். இல்ல நீங்க விருப்பப்பட்ட எங்க கூட வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கும் ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ் குரூப்ல சேரலாம். இன்னமும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யூடியூப்ல இப்படி சர்ச் பண்ணி இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க, கதை கதையா சொல்லுங்க.